ஹலோ வீவர்ஸ், சிம்பிளாக டேஸ்டியான ரொம்ப சாஃப்டாக இருக்க இந்த குழிப்பணியாரத்தை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்த பிறகு ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் நான் அதில் போட்டிருக்கேன். இந்த குழிப்பணியார ரெசிப்பியில் நம்ம ஏதாச்சும் ஒரு வாழைப்பழ வகையை சேர்த்துக்கலாம். என்னட்ட செவ்வாழைப்பழம் இருந்ததுனால நான் செவ்வாழைப்பழத்தை இதோட சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச விழுதை ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்து இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை இந்த மாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு திக்காகும் போது கொஞ்சமாக பால் சேர்த்து குழிப்பணியார பதத்தில் நம்ம அதை கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெயோட நெய் சேர்த்து கலந்துட்டு அந்த பேட்டரை ஊற்றி எடுத்தோன்னே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய வாழைப்பழ குழிப்பணியாரம் ரெடி ஆகிடும்.